கத்திரிக்காய் வச்சு கடையல் பண்ணிடலாமா? இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி தண்ணியில் வாஷ் பண்ணி அது குக்கரில் போட்டு பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு 2 விசில் வச்சிடலாம். வச்சக்கப்புறம் அதை எடுத்துட்டு அதை ஒரு கிண்ணியில் மாற்றி நல்லா ஸ்மாஷரை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா முடிஞ்ச அளவு நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ ஒரே ஒரு தாளிப்பு மட்டும்தான். சட்டி எடுத்து எண்ணெய் ஊற்றி கடுகு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் சீரகம் இதையும் போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த எல்லாத்தையும் தூக்கி ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாப்பொடி, கொஞ்சோண்டு அந்த புளி இருக்குல்ல அதை அந்த அந்த வெந்த தண்ணி எடுத்து ஊற வச்சு வச்சிடணும். அதையும் கொஞ்சம் ஊற்றி அது நல்லா ஒரு கொதி மாதிரி லைட்டாக அந்த தண்ணி வத்துற வரை வெயிட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டுனோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட கத்திரிக்காய் கடையல் ரெடி. செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.